Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். Today's tutorial is all about how to get your base right. Step 1, face wash. நான் ஏற்கனவே face wash பண்ணிட்டேன். Face is clean and flat. Step 2, moisturize. இந்த combination skin நான் Clinique moisturizer யூஸ் பண்ணியிருக்கேன். Clinique products வந்து நான் 8 years-ஆக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை காம்பினேஷன் ஆயிலி டைப் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும். அப்போ தான் மேக்கப் ஃபேஸில் செட் ஆகும். இல்லாட்டி கொஞ்சம் நேரத்துலேயே கிராக் ஆகிடும். அதாவது மேக்கப் ஃபேஸ்லேருந்து உடைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப அசிங்கமாக தெரியும், அது திட்டாகவும் தெரியும். ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் போடுறதுனால ஸ்கின் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. Step 3, primer. MAC primer skin based visage என் ஃபேவரட். இது என் ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின் ஸ்மூத் ப்ளஸ் ஈவன் ஆகிடும். ஆல்சோ இட் ஆக்ட்ஸ் as a protective layer between skin and makeup. இதை அப்ளை பண்ணுறதுனால மேக்கப் ரொம்ப நேரம் ஃபேஸில் நிற்கும். என்கிட்ட வெட்டிங்க்கு முன்னாடி நிறைய பிரைட்ஸ் கேட்பாங்க, எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, இதை எப்படி கவர் பண்ணுறது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்பவே ஈஸி. ஆக்சுவலி வி கால் இட் கலர் கரெக்ஷன். ஸ்டெப் நம்பர் 4, கலர் கரெக்ஷன். என் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அரவுண்ட் மை மவுத் அண்ட் ஆன் ஃபோர்ஹெட் ஐ ஹாவ் பிக்மெண்டேஷன் ப்ளஸ் ஐ ஹாவ் மைல்ட் டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ இதை எப்படி கலர் கரெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். I'm using MAC medium to dark concealer palette. இதிலிருந்து ஆரஞ்ச் கலர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டட் ஏரியாஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் பர்சனல் யூஸ்க்காக ஃபிங்கர்ஸும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஐம் யூஸிங் PAC 010 brush. Will also mention the details of products and brushes I'm using in the description box below. And also, if you want a detailed tutorial on color correction, please mention in the comments. I will definitely upload. Step 5, concealer. Same palette lerundu நான் லைட் ஷேட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கன்சீலர் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஏரியாஸில் கலர் கரெக்ட் பண்ணிங்களோ அந்தந்த ஏரியாஸில் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கேயும் நான் சேம் PAC 010 ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கன்சீலர் செலக்ட் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு டீட்டெயில்ட் வீடியோ அதை பற்றி அப்லோட் பண்ணுறேன். Next step, foundation. நான் MAC Studio Fix foundation in the shade NC30 யூஸ் பண்ணியிருக்கேன். It gives full coverage. Just take the foundation on the back of your hand and then just rub it in circular motion, which will warm up the foundation. Take it and stripe it on your face, also your neck area. This will help to distribute the foundation evenly on your face. எனக்கு பர்சனலி PAC ப்ரஷ் ஃப்ளாலெஸ்லி மீ யூஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். பட் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் பிடிக்கும்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். கையில் ஃபவுண்டேஷன் போட்டு வார்ம் அப் பண்ணி ஃபேஸில் ஸ்ட்ரைப்ஸாக அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக ஃபவுண்டேஷன் அப்ளை ஆகும். அதே நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ராடக்டை டேரெக்டாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா எங்கே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே நிறைய ப்ராடக்ட் அப்ளை ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே டு அப்ளை ஃபவுண்டேஷன். நெக் ஏரியாஸில் கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் போடணும், இல்லாட்டி ஃபேஸ் அண்ட் நெக் வேறு வேறு கலரில் தெரியும். ஆல்சோ எக்ஸஸ் ப்ராடக்டை ஃபோர்ஹெட் ஹேர் லைன்லேயும் இயர்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. Step number 7, powder. நான் Laura Mercier translucent powder யூஸ் பண்ணுறேன். This is the best powder in the world. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் பவுடர் வச்சு செட் பண்ணணும். நான் PAC 241 ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன்.
பவுடரை ஸ்லோலி ஃபேஸில் பேட் பண்ணுங்கள். இப்படி செட் பண்ணுறதுனால போத் அரவுண்ட் ஐஸ் அண்ட் மவுத் ஃபைன் லைன்ஸ் வராது, ப்ளஸ் மேக்கப் ரொம்ப நேரம் ஃபேஸில் லாஸ்ட் பண்ணும். டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்லைன்னா காம்பேக்ட் பவுடரும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். உங்களோட இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேஸ் முடிஞ்சிடுச்சு. இதுதான் அவங்களோட ஃப்ளாட் பேஸ், இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி கான்டோர், ஹைலைட் அண்ட் ப்ளஷ் பண்ணுறதுன்னு பற்றி பேசலாம். ஓகே, பாய்.